வணக்கம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்க டாக்டர் தினேஷ், கன்சல்டன்ட் பிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், டிஎஸ் கிளினிக், மேட்டுப்பாளையம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா நாய்க்கடி பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஒரு சீரியஸான விஷயமான்னு கேட்டா ஆமாங்க, இந்தியாவில மட்டும் ஒரு வருஷத்துக்கு 5700 பேருக்கு மேலதான் இறக்குறாங்கன்னு டேட்டா சொல்லுது. சரி, நாய்க்கடினா என்னென்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுல வளர்த்துற நாயா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருக்கிற நாயா இருந்தாலும் சரி, ஒரு நாய் கடிச்சதுன்னா உடனே நீங்க போய் டாக்டரை போய் பாருங்க. முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நாய் கடிச்ச உடனே அந்த ஏரியாவை ஃபுல்லா சோப்பு தண்ணியை போட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நீங்க நல்லா கழுவணும். அதுக்கப்புறம் நீங்க போய் டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டரை பார்த்தோன்னா அவர் டிசைட் பண்ணுவார் என்ன பண்ணணும்னா, வேக்சின் போடுறதா இம்யூனோகுளோபுலின் போடுறதான்னு டிசைட் பண்ணுவார். எப்பவுமே நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது நம்ம உடம்புல ஒரு சிராய்ப்பு காயம் சின்ன சின்னதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறதுனால எப்பவுமே வேக்சின் போட்டுருவாங்க. அதே சமயத்துல அந்த காயம் பெருசா இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு இம்யூனோகுளோபுலினும் போடுவாங்க. அதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வழி. ஏன் நாய்க்கடினால ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டா, ஒன்ஸ் நாய்க்கடி கடிச்சிருச்சு அப்படின்னா அதோட வைரஸ் நம்ம உடம்புல பரவிருச்சுன்னா நமக்கு இறக்குறோட தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளை அதை காப்பாற்றவே முடியாது. அதனாலதான் இதை சீரியஸ் இஷ்யூவா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.